கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 2026 ஆண்டினுடைய 2வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் பாராட்டின தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த 2ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் நாங்கள் உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைகளுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை உமது பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட கேட்டு கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து காத்தரள வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்டமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தூய 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 சர்வ வல்ல நாதா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். தேவனுடைய இறையரசு சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் சற்று நேரம் மௌனமாக இருந்து நம்மை நாமே சோதனை செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-14 முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்றார் என்பவைகளே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக ஞான கீர்த்தனைகளிலே வரவேணும் எனதரசே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Saruvesa, Paravenu
அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் கோவா பகுதியிலே தம்முடைய போதக பணியை ஆற்றி வருகின்ற அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள். அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை இப்பொழுது நாம் கேட்போம். ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆண்டு என்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த வருஷத்தை நீங்கள் தேவாலயத்தில் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆரம்பித்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு காலங்களையும் நேரங்களையும் தொடங்கி வைக்கிறார், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார், அதன் பாதைகளிலெல்லாம் நெய்யாய் பொழிய வைக்கிறார் ஆசீர்வாதங்களை என்றெல்லாம் நீங்கள் நம்பி ஜெபித்து இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கலாம். அது இப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒருவேளை மறந்துவிட்டால் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளின் தியானம் அதுவே. கர்த்தர் தந்த புது வருடத்திலே நம்மை அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளிலே சந்தேகம் வரலாம். நாம் செல்லுகின்ற பாதை கடினமாக இருக்கும்போது ஆண்டவர் இந்த வருடத்தை எப்படியாக எனக்கு வைத்திருக்கிறார் என்று யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படவே கூடாது. இது கர்த்தர் தந்த வருடம், நன்மையாக நடத்துவார் என்ற அனுபவம் வேண்டும். ஒருமுறை ஒரு குடும்பத்தினர் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா, ஒரு நாள் ஊருக்கு நாங்கள் செல்லும்போது ஒரு பஸ்ஸை தவற விட்டு விட்டோம். குடும்பமாக வேறு பஸ்ஸு கிடைக்காம வருத்தத்தோடு திரும்பி வந்தோம். ஆனால் நாங்கள் அடுத்த நாள் நிச்சயமாக வருத்தப்படவில்லை. ஏனென்றால் அந்த பஸ் ஒரு விபத்தில் சிக்கி கொண்டது. அது ஊருக்கு போய் சேரவில்லை. நாங்கள் அந்த பஸ்ஸில் எங்கே உட்கார வேண்டுமோ அந்த இடம் அடிபட்டு பாதிக்கப்பட்டு அநேகர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார்கள் என்று வருத்தமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். அந்த மக்களுக்காக நாங்கள் பரிதபித்தோம், ஜெபித்தோம். ஆனால் அதே வேளையிலே அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டிய எங்களை ஆண்டவர் காப்பாற்றினாரே என்று ஒரு விதத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். கொஞ்சம் ஆண்டவரிடத்திலே வருத்தப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார் என்று பின்பு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆண்டவரே, அந்த மக்களை காப்பாற்றும் என்று அடிபட்டவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம் என்று சொன்னார்கள். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வருடத்தின் கடைசி வரைக்கும் நமக்கு என்ன நடக்க வேண்டும், நம்மை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். ஆகையினால்தான் புது வருடத்தை கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆரம்பித்தோம். மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், கர்த்தருக்குரிய காரியங்களிலே ஈடுபடுகிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு புது வருடத்தை ஆரம்பித்து வைக்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக என்று ஒரு புது வருடத்தையே ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார். இந்த உலகத்தில் நேரத்தை படைத்தவரும் அவர்தான். நம்முடைய வாழ்க்கையில் வருஷத்தை தொடங்குகிறவரும் அவர்தான். அவர் தொடங்கினால் அதில் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அல்லவா? அது மட்டுமல்ல, ஆண்டவர் அநேக கட்டளைகளை இஸ்ரவேலருக்கு இந்த பகுதியிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே அடுத்த அதிகாரமாகிய 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இந்த நாளை நினையுங்கள், நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள் என்று சொல்லுகிறார். மற்றும் புளிப்புள்ள அப்பம் புசிக்க வேண்டாம், புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். 6ஆம் வசனத்திலே, புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் புசிக்க கடவாய் என்று ஒரு முறையை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். மட்டுமல்ல, 10ஆம் வசனத்திலே, நீ வருஷந்தோறும் குறித்த காலத்திலே இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக என்று இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரை முன்வைத்து கொண்டாடுங்கள் என்றெல்லாம் மீண்டும் மீண்டுமாக செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். எதற்காக புதிய வருடத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்கிறோம், திருவிருந்திலே பங்கெடுத்துக் கொள்கிறோம்? மீண்டும் மீண்டுமாக நாம் எதற்காக இதை செய்கிறோம் என்றால், ஆண்டவரை நினைவு கூறுவதற்காக. ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னென்ன செய்ய வேண்டுமாம்? எதற்காக இப்படிப்பட்ட நினைவு கூறுதல்? எதற்காக இப்படிப்பட்ட விசேஷ நாட்கள்? எதற்காக ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை? எதற்காக திருவிருந்து என்றெல்லாம் பார்க்கும்போது சில காரியங்களை அவர் சொல்வதை பாருங்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். விசேஷ நாட்களை நாம் இப்படியாக நினைவு கூறும்போது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டுமாம். நடப்பித்ததை கூறுங்கள் என்று தலைப்பிக் கொள்ளலாமா?
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடப்பித்ததை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்து கொண்டிருக்கிறவர்களை சாட்சியாக சொல்வதற்காக ஆண்டவர் நாட்களை நியமித்துக் கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப அந்த நாட்களை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதராக பிறந்து நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தது எப்படி ஒப்பற்ற ஒரு காரியம். அந்த காரியத்தை நாம் திரும்ப திரும்ப நினைவு கூறும்போது அவர் நமக்காக இந்த காரியங்களை செய்தார் என்று பிறருக்கு நாம் சாட்சி சொல்ல முடியும் அல்லவா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது அவர் அநேக காரியங்களை செய்கிறார். கண்களால் நாம் பார்க்க முடியவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை உணர முடியும். சாட்சி சொல்வதற்காக, ஆண்டவர் நடப்பித்ததை பிறருக்கு அறிவிப்பதற்காக, நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப ஆண்டவரை துதிக்கும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், திரு நாட்களை அனுசரியுங்கள் என்று நமக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, நினைப்பூட்டி கொள்ளுங்கள். 9ஆம் வசனம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகும்போது எதற்காக நம்ம வாரம் ஆண்டவரை வந்து தொழுது கொள்கிறோம் தெரியுமா? கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படி இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது என்று அந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நாம் இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடப்பது ஆண்டவருக்கு பிடிக்கும், இப்படி செய்தால் அவருக்கு எதிராக நாம் செயல்படுவோம் என்று அவருடைய கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் நாம் நினைப்பூட்டிக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும். தேவாலயம் செல்ல வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக அமையப்பட வேண்டும். அவருடைய நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நாம் அவ்வப்போது நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும் என்று இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள். மட்டுமல்ல, நம்பிக்கை கொள்ளுங்கள். 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த வசனத்திலே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்தீர்களா? பிற்காலத்திலே உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால். எகிப்திலிருந்து புறப்படும்போது நாம் எங்கே செல்லுகிறோம்? நம்முடைய எதிர்காலம் என்ன? நாம் இந்த வனாந்தரத்தில் உயிரோடு இருப்போமா? ஏதோ புதிய தேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, நான் போய் சேர்வேனா? என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களா? இல்லது நான் மடிந்து போவேனா என்றெல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஏற்படும்போது மோசே மூலமாக இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்லுவது, பிற்காலத்திலே உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நான் சொன்னதை செய்வேன், உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்றால் சேர்ப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே தான் பிற்காலத்தில் உன் குமாரன் கேட்டால் நீ சொல்லு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் வழியிலே தொலைந்து போக மாட்டீர்கள். கைவிடப்பட்டு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எங்கோ விழுந்து சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்களை அவர் செய்து முடிப்பார். அவர் இந்த வருடத்தை தொடங்கினார், நிறைவாக நடத்துவார் என்பதை மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. ஆகையினாலே நம்பிக்கை கொள்ளுங்கள். எதிர்கால பிற்காலம் உங்களுக்கு உண்டு என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு சபையை கட்டலாம் என்று ஆரம்பித்த போது எங்களுடைய சபையின் அங்கத்தினர் ஒருவர், ஐயா, இந்த சபையை கட்டுவதற்கு எனக்கு நிறைய பலன் இருக்குது, நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னார். சரி என்று அவரை நியமித்த போது அடுத்த வாரத்தில் வந்து சொன்னார், என்னுடைய வேலை போய்விட்டது. நாங்கள் மிக வருத்தப்பட்டோம். இப்போ தானே ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்னிட்டு நடத்துவேன் என்று சொன்னார். அதற்குள் அவருடைய வேலை போயிடுச்சே. அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை, இந்த ப்ராஜெக்டை நான் செய்து முடிப்பேன். ஒரு வருடமாக அந்த தேவாலயம் வேலை நடந்து கட்டி முடிக்கப்பட்டது. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் பிரியமானவர்களே, தேவாலய பணி முடிந்த உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வேலை கிடைத்தது. அடுத்த வாரத்திலேயே கிடைத்தது. இந்தியா முழுவதுக்கும் ஒரு தலைமை பொறுப்பு கிடைத்தது. எவ்வளவு சந்தோஷம்! ஆண்டவர் எதிர்காலத்தை அறிந்தவர். டிசம்பர் 31ஆம் தேதியிலேயே அவர் ஏற்கனவே நின்று கொண்டிருக்கக்கூடியவர். உங்களை வா என்று அழைக்கிறவர். கைவிடவே மாட்டார். இது கர்த்தர் தந்த புது வருடம். ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்போம். ஞாயிற்றுக்கிழமை அவரை தொழுது கொள்ளுவோம், அவரை ஆராதிப்போம், விசேஷ தினங்களை நினைப்போம், அனுசரிப்போம், கர்த்தர் நடப்பித்ததை கூறுவோம், அவருடைய கட்டளைகளை நினைப்பூட்டிக் கொள்ளுவோம். அவரால் எனக்கு எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே எங்களுக்கு
ஒரு மகா பெரிய தேவன் உண்டு. அவர் படைத்த நேரத்திலே நாங்கள் காணப்படுகிறோம். இந்த வருடத்தை எங்களுக்கு அவர் தொடங்கி வைத்தார். நன்மையாக நடத்துகிறார், நன்மையாக நடத்துவார், நன்மையாக முடியச் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை தொழுது கொள்ள, விசேஷ நாட்களை அனுசரிக்க, பயபக்தியோடு திருவிருந்து பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்கான காரியங்களில் நாங்கள் முழுமூச்சோடு ஈடுபட, எங்களுடைய உலக காரியங்களோடு ஆண்டவரை அடிக்கடி நாங்கள் நினைவுகூர, அவர் கட்டளைகளை நினைப்பூட்டிக் கொள்ள, அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தைக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருள் திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய திருச்சபையின் ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒருவிசையாக நாம் ஒன்றுபட்டு ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நிர்பந்தமான பாவி என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியான அருளை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். இம்மட்டுமாக எங்களை தாங்கி ஏந்து தப்புவித்து சுமந்து வந்த தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக, சுகத்திற்காக, பலனுக்காக, வாழ்வுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீரே அவருடைய எல்லா தேவைகளுக்கும் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற இப்படி வேதவாக்கின்படியே விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற எல்லா தேவைகளுடனும் பெற இருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 1:2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்ததாமே இந்த வசனத்தின்படியே நாம் தியானிக்கின்றபொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.